இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது எழுந்தருளுவேன். வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நான் எழுந்து அருளுவேன். ஜஸ்ட் ஆண்டவர் எழுகிறது மாத்திரமல்ல, தேவன் எழுந்து அருளுவார். எழுந்து அருளுகிறதுன்னா என்னங்க? எழுந்து நன்மைகளை தருவது, எழுந்து ஆசீர்வாதங்களை தருவது, எழுந்து நம்மை பிளஸ் பண்றது. இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் எழுந்தருளுவேன். எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன தேவைப்படுதுன்னா, ஆண்டவருடைய ஒரு எழுந்தருதல் தேவைப்படுது. இன்னைக்கு என் வாழ்க்கையில மட்டும் ஆண்டவர் எழுந்தருளிட்டார்னா என் வாழ்க்கை மாறிடணும் சிலர் சொல்லுவீங்க. என் பிசினஸ்ல மட்டும் கர்த்தர் எழுந்தருளிட்டார்னா என் பிசினஸே மாறிடும் பிரதர். என் குடும்பத்துல மட்டும் கர்த்தர் எழுந்தருளிட்டாருன்னா எல்லாமே மாறிடும். ஏன்னா வசனம் சொல்லுது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அப்ப ஆண்டவர் எழுந்தருளினாவே என்ன தருவாருன்னா ஒரு பெரிய இரக்கத்தை காட்டுவார், பெரிய தயவை காட்டுவார். அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற அத்தனையும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சிலர்லாம் சொல்லுவாங்க, என் அப்பாட்ட மட்டும் இதை சொல்லிட்டேன்னா போதும், என் அப்பா இதை எனக்காக பண்ணி முடிச்சிருவாரு. சிலர் அப்பா மரித்து போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, எங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்தாருன்னா இதெல்லாம் அவர் சூப்பரா பண்ணியிருப்பாரு, இது ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருப்பாரு, நாங்க இவ்வளோ அலைய வேண்டியதில்லை, நாங்க இவ்வளோ ஓட வேண்டியதில்லை, அப்படி சிலர் சொல்லுவாங்க. அப்போ உலகத்துல இருக்கிற ஒரு தகப்பன் இருக்கும்போதே உங்க வாழ்க்கையில அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கும்னா, இந்த ராத்திரி ஆண்டவர் இந்த 20வது நாள் வாக்கு பண்ணுகிறார், நான் எழுந்தருளுவேன், நான் உன்னுடைய வாழ்க்கையில எழுந்தருளுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன்னுடைய வேலையில நான் எழுந்தருளுவேன், உன்னுடைய ஊழியத்துல நான் எழுந்தருளுவேன். எப்ப ஆண்டவரே? இப்பொழுது. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. இந்த ராத்திரி தேவன் எழுந்தருளுகிற ஒரு விசேஷித்த நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில தேவன் எழுந்தருள போகிற ஒரு மிக முக்கியமான காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இயேசு எழுந்தருளுவாரா? கண்டிப்பா எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளும் போது தடைகள் உடையும், அவர் எழுந்தருளும் போது பிரச்சனைகள் மாறும், அவர் எழுந்தருளும் போது பெரிய சமாதானம் வரும், அவர் எழுந்தருளும் போது பெரிய ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு நிறைய பேரு இன்னும் பெரிய பிரச்சனையோட, இன்னும் பெரிய போராட்டத்தோட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இன்னும் எழுந்தரல்ல. இயேசுவோடு கூட சீஷர்கள் கப்பல்ல பிரயாணம் பண்றாங்க. இயேசு ஆண்டவர் சொல்லுவார், அக்கறைக்கு போவும் பாருங்க. அப்போ சொல்லும்போது இவங்க போயிட்டே இருப்பாங்க கப்பல்ல. இயேசு தூங்கிட்டு இருப்பார். தூங்கிட்டு இருக்கும்போது காற்று அடிக்கும், கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கும். அது சாதாரண காத்து இல்ல, கொந்தளிப்பு இல்ல, பயங்கரமான காத்து. கொஞ்சம் தூரம் போக போக வெளியே இருக்கிற தண்ணி எல்லாம் கப்பலுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்த உடனே கப்பலுக்குள்ள இருக்கிற சீஷர்களுக்கு ஒரே பயம். இதுக்கு மேல உயிர் பிழைப்போமா, சாக போறோமா, என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பெரிய பயம் அவங்க லைஃப்ல வந்தோடனே இயேசுவை எழுப்புகிறார்கள். இயேசு எழுந்து வந்தோடனே என்ன பண்றாருன்னா, காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். சோ இயேசு எழுந்தாருன்னா காற்றும் அடங்கும், கடலும் அடங்கும். சோ அதே தான் நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு காத்து கொந்தளிக்கலாம், சூழ்நிலை கொந்தளிக்கலாம், ஆனா இயேசு எழுந்தார்னா உங்க வாழ்க்கையில வீசுகிற காற்றும் அடங்கும், கொந்தளிப்பும் அடங்கும். வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் எழுந்தருளுவார். இந்த 20வது நாள் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் எழுந்தருளுவேன். சரி, எங்கெல்லாம் கர்த்தர் எழுந்தருளுவார்? ஒரு 3 காரியத்தை வேகமா நாம் தியானிச்சு முடிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 2வது வசனம் பாருங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசேவுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற ஒரு சம்பவம். ஆண்டவர் மோசே வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஒரு முட்செடியில எழுந்தருளுகிறார். முட்செடியிலே தேவன் எழுந்தருளுகிறார். சாதாரணமா இல்லங்க. ஒரு முட்செடி அங்க இருக்குது, அதுல அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது, அதன் நடுவில் தேவன் எழுந்தருளுகிறார். இப்ப இந்த அக்கினி எரியும் போது முட்செடி என்ன ஆகலையா? கருகவும் இல்ல, எந்த சேதமும் முட்செடிக்கு இல்ல. அப்போ இத பார்த்த மோசேக்கு ஒரே ஆச்சரியம். எப்படின்னா ஒரு முட்செடி எரியுது, கருகாம இருக்குது, இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு மோசே பக்கத்துல போய் பார்த்தா தெரியுது, ஆண்டவர் எழுந்து
எழுந்தருளி இருக்கிறார். சோ இந்த ராத்திரி நான் சொல்றேன், முச்சடியிலே எழுந்தருளினுடைய மகிமை உங்கள் வாழ்விலே எழுந்தருளுவதாக. இங்க பாருங்களேன், முச்செடி அந்த இடத்துல முச்செடியிலே அக்கினி எரியுது, ஆனா ஒரு சேதமும் இல்ல. இன்னைக்கு அதே போலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில சில முள்ளா இருக்குது, அதோட கூட உங்க வாழ்க்கையில என்ன இருக்குதுன்னா நெருப்பும் எரியுது, ஆனா ஆண்டவர் உங்களை இன்னும் சேதம் இல்லாம காத்து கொண்டிருக்கிறார். தேவஜனங்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சத்ரு சில முட்களை வச்சு குத்த வச்சுட்டான். அதே சமயம் அது மாத்திரம் இல்ல, நம்ம எரிக்கிற அக்கினியும் நம்ம வாழ்க்கையில ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா மறந்து போயிடாதீங்க, இந்த எரிகிற அக்கினியின் நடுவிலும் முச்செடியின் நடுவிலும் கர்த்தர் இன்னும் இருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையில முச்செடி போன்ற பிரச்சனைகள் இருப்பது உண்மை, உங்க வாழ்க்கையில அக்கினி போன்ற நெருக்கங்கள் இருப்பது உண்மை. ஆனா அதே முச்செடியின் நடுவில் யார் இருக்கிறார்னா, நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, நான் முச்செடியின் நடுவிலே எழுந்தருளின தேவன். யாருக்காக எழுந்தருளினார்? இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அப்ப 430 வருஷம் அடிமைத்தனங்க. ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தவங்க ஏறத்தாழ ஒரு 100 பேர்ல இருந்து 200 பேர் அதுக்குள்ளதான் இருப்பாங்க. அதாவது யோசேப்புடைய யாக்கோபுடைய சந்ததி அவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. ஆனா இப்ப 430 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா, புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். அப்ப குழந்தைகள்லாம் சேர்ந்தா கணக்கு வேற அளவுக்கு போயிருக்கும். அப்போ இவ்ளோ கொஞ்சமா வந்த கூட்டம் இவ்ளோ லட்சங்களா பெருகிற அளவுக்கு அவங்க என்ன பார்த்திருக்கிறாங்கன்னா, பிரச்சனைகளை பார்த்திருக்கிறாங்க. ஏன் நீ கொஞ்சம் கூட்டமா இருந்தப்பா, நீ வளர்ற வரைக்கும் எதை பார்த்திருக்கிறேன்னா பெரிய பிரச்சனையை பார்த்திருக்கிற. அப்ப இந்த ராத்திரி ஆண்டவர் யாரை விடுவிக்க பார்த்தார் தெரியுமா? அந்த ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டினது. யாருடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டுகிறதோ அந்த ஜனத்தை கர்த்தர் விடுவிப்பார். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எழுந்தருள விரும்புறார். ஏன் தெரியுமா? உங்க கூக்குரல் பரலோகத்தை நோக்கி போயிருக்கிறது, உங்கள் சப்தம் பரலோகத்தை நோக்கி போயிருக்கிறது, உங்கள் இருதயத்தின் பாரம் பரலோகத்தை நோக்கி போயிருக்கிறது. ஒருவேளை பிரதர் ஏன் கூக்குரல் போயிருக்கதா? எஸ், கர்த்தர் கேட்டிருக்கிறார். இந்த ஜனங்களுடைய கூக்குரல் ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 430 வருஷம். அப்ப ஆண்டவர் ஆரம்பத்துல கேட்கலையான்னு கேட்டா, ஆரம்பத்துல கர்த்தர் காத்திருந்தார். ஏன்னா குறித்த காலத்துக்கு காத்திருந்தார். தேவன் எழுந்தருளுவேன்னு சொன்ன உடனே ஆரம்பத்திலே எழுந்தருளின மாட்டார். எப்ப ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருப்பார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது உண்மை, போராட்டம் இருந்தது உண்மை. ஆனா ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில ஆரம்பத்திலேயே எழுந்தருள முடிவு பண்ணல, 430 வருஷம் முடிவுல தான் எழுந்தருள முடிவு பண்ணார். சோ இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில சொல்றேன், கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தேவன் குறித்த காலத்திலே எழுந்தருளுவார். தேவ ஜனங்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறீங்கல்ல, சிலது முள்ள போல அழுத்துது பிரதர், சிலது அக்கினிய போல எரிக்குது பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? இயேசு சொல்லுகிறார், நான் கண்டிப்பா இதுல இருக்கிறேன்னா, நீ எதை முள்ளுன்னு சொல்றையோ, எதை அக்கினின்னு சொல்றையோ, அதை அவியாதபடி காத்து கொண்டிருக்க நான் கூட இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைக்கு, உங்க வாழ்க்கையில வந்த போராட்டத்துக்கு நீங்க என்னைக்கோ இல்லாம போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் அந்த முச்செடிக்குள்ள இருக்கிறார், அவர் அந்த அழைப்புக்குள்ள இருக்கிறார். நீங்க நிறைய பேரோட லைஃப் இப்படிதாங்க இருக்குது, எல்லாம் எரியுது, வெளியெல்லாம் கொழுந்து விட்டு எரியுது. ஆனா இன்னும் கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அழிஞ்சு போகாம காத்து கொண்டிருக்கிறார். அழிக்கிறதுக்கு அக்கினி எரியும் போது அழியாம காக்கிற தேவன் உள்ள இருந்து காத்து கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிரதர் என் கூக்குரல் பெருசு, என் போராட்டம் பெருசு, என் பாடு பெருசுன்னு சொல்லுவீங்கன்னா, உங்க வாழ்க்கையில தேவன் எழுந்தருளுவார். ஒரு 2 வசனத்தை கூட வாசிக்கலாம். இதே 3வது அதிகாரத்துல 7, 8 பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏப்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இங்க பாருங்களேன், ஆண்டவர் எதை கவனிக்கிறாராம்?
அவங்க உபத்திரவத்தை கவனிக்கிறாராம். சோ தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க படுகிற உபத்திரவத்தை யாரு கவனிச்சாலும் கவனிக்கலைன்னாலும் கர்த்தர் கவனிக்கிறாருங்கிறத மறந்துராதீங்க. 2வது, அவங்க இடுகிற கூக்குரல், உங்க சத்தம் யாரு செவிக்கு எட்டுதோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவனுடைய செவிக்கு அது எட்டுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தம் அந்த நாட்டு ராஜாவுடைய காதுக்கு எட்டல. எங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை, இவ்ளோ போராட்டம், யார் உதவி செய்வா, யாரு காதுக்கு எட்டல. ஆனா அது யாரு காது கெட்டுச்சுன்னா, கேட்கப்பட வேண்டிய கர்த்தருடைய காது கெட்டுச்சு. சோ இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில தேவன் எழுந்தருளுவார். ஏன் தெரியுமா? உங்க சப்தம் தேவனை நோக்கி கேட்கிறது. இந்த 40 நாள் உபவாச ஜெபத்துல இணைஞ்சிருக்கிறீங்களே, ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறீங்களே, எப்படிங்க உங்க சத்தம் கேட்காம போயிடும்? ஆண்டவர் வெறுமனே உங்கள் வாழ்க்கையில எழுந்தருளுகிறவர் அல்ல, உங்கள் வாழ்க்கையை கரை சேர்க்கிறவர். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல பார்த்துட்டு, சரி இவங்கள விடுவிச்சு அனுப்பிச்சிடலாம், இவங்க போட்டு எங்கேயாச்சும் அப்படியெல்லாம் சொல்லல. இவங்கள நான் எங்க கொண்டு போறேன்னா, மகா நன்மையான, மகா விசாலமான, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பெரிய தேசத்திற்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன். இந்த ராத்திரி தேவ ஜனங்களே, உங்க வாழ்க்கையில தேவன் ஏன் எழுந்தருளுகிறார் தெரியுமா? அவர் உங்களை கரை சேர்க்க விரும்புகிறார். ஏதோ ஒரு இடத்துல உங்களை நிலைக்க வைக்க விரும்புகிறார். உங்களை நாட்ட விரும்புகிறார். உங்க வாழ்க்கை இப்படியே போறத யார் விரும்பலன்னா, கர்த்தர் விரும்பவே இல்லை. இந்த ராத்திரி இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எடுத்து வெளியே கொண்டு போக விரும்புறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில முச்செடி எரியறது உண்மைப்பா, அக்கினி எரியறது உண்மைப்பா. ஆனா அதன் நடுவுல கூட நான் இன்னும் இருக்கிறேங்கிறத மறந்து போயிடாத. தேவ ஜனங்களே, இன்னைக்கு சில முச்செடியை பார்த்து பயப்படாதீங்க. வாழ்க்கையில எரியற அக்கினியை பார்த்து பயப்படாதீங்க. இன்னும் இயேசு அதில் இருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. எப்ப பயம் வரும் தெரியுமா? என் கூட யாருமே இல்லைங்கிறத நான் உணரும் போதுதான் பயம் வரும். ஆனா ஆண்டவராகிய இயேசு நம்ம கூட இருக்கும்போது எப்படிங்க ஒரு பயத்தோட வாழ முடியுது? எப்படிங்க ஒரு பயத்தோட ஓட முடியுது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்ப எழுந்தருளம் தெரியுமா? அவங்க கூக்குரலை கேட்கும் போது நான் எழுந்தருளுவேன். தாய் தன் பாலகனை மறக்கலாம், தகப்பன் இரக்கம் செய்யாம போகலாம், ஆனா நான் எப்படிப்பா இரக்கம் செய்யாம போவேன்? ஆண்டவரே, இன்னைக்கு நான் பல வருஷம் காத்திருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில நீங்க எழுந்தருள நீங்க ஒருவேளை சொல்லலாம். நீங்க பல வருஷம் வெயிட் பண்றதுனால இயேசு எழுந்தருளாம போக மாட்டார். இயேசு கட்டாயம் சொல்றேன், இந்த ராத்திரி அவர் எழுந்தருளுவார். உங்க கூக்குரலை கேட்டு எழுந்தருளுவார். நீங்க இப்ப எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா உங்க ஆரம்ப கால கூக்குரலை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க இந்த தேசத்தை விட்டு வெளியே வர வரைக்கும் தான் கூக்குரல் விட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவருக்கே விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வந்துட்டு என்ன தெரியுமா சொன்னா? எனக்கு எகிப்து தேசம் ரொம்ப நல்ல தேசம்னு சொன்னா, அது ரொம்ப ஆசீர்வாதமான தேசம்னு சொன்னா. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். ஆரம்பத்தில் ஆண்டவரே இதை மாத்தும் மாத்துன்னு அழுது இருப்போம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எப்படி சொல்றோம்னா, அது அப்படியே இருந்திருக்கலாம், அது அப்படியே மாறி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எந்த ஜெபத்துல கணக்குல எடுத்தால் தெரியுமா? நீ சோர்ந்து போன போது, நீ உடைஞ்சு போன போது, நீ ஒண்ணுமில்லாம போன போது, நீ அழுதல்ல, நீ அப்ப கலங்கினல்ல, அந்த ஜெபத்தை வச்சுதான் நான் இன்னைக்கு ஒண்ணு நடத்திட்டு இருக்கிறேன்ப்பா. எகிப்து தேசத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா, இவன் வனாந்தரத்துல நடக்கும்போது இவன் பண்ற பிரச்சனை எல்லாம் பார்த்தா, இவனை எப்படியாவது கள்ள தூக்கி போட்டு கொன்றலாம் அப்படிதான் தோணும். ஆனா இயேசு எதை பார்த்து வைத்திருந்தார் தெரியுமா? நீ அந்த தேசத்துக்குள்ள இருக்கும்போது, நீ அங்க இருக்கும்போது என்ன அழுதப்பா, நீ எப்படி இருந்தப்பா, நான் அதை பார்த்திருக்கிறேன், உன் கூக்குரலை கேட்டிருக்கிறேன். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தின் சந்ததியாகிய உன்னுடைய கூக்குரல் நான் கேட்டிருக்கிறேன். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவுடைய சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. நம்முடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஒருவேளை சில காரியத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்துல கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறீங்களா? என்ன நடக்க போகுது ஆண்டவரே? எப்படி நடக்க போகுது ஆண்டவரே? என் வாழ்க்கையில மாறும் ஆண்டவரே, இது நடக்கும் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிறையா? இயேசு உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையின் கூக்குரலை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையின் கூக்குரலின் சப்தத்தை நான் கேட்டிருக்கிற மகளே. இன்னைக்கு உன்னை யாரும் கேட்கல ஆண்டவரே, இந்த சப்தம் யாருக்குமே கேட்கல ஆண்டவரே. நான் பெட்ல படுத்து அழுகிறேன், நான் தனிமையில அழுகிறேன், நான் கதவை அடைச்சிட்டு அழுகிறேன். யார் என் சப்தத்தை கேட்பா நீ சொல்லலாம். ஆனால் உன் தனிமையின் அழுகைய, உன் மறைவின் அழுகைய, உன் மறைவின் கூக்குரலை இயேசு கேட்டிருக்கிறார். இந்த ராத்திரி இயேசு சொல்லுகிறார், உன் கூக்குரலை நான் கேட்டு உன்னை விடுவிக்கும்படி எழுந்தல் இருக்கிறேன். விடுவிக்க மட்டும் இல்ல, உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இலக்குல சேர்க்க விரும்புறேன். உன்னுடைய லக்குல சேர்க்க விரும்புறேன். இன்னைக்கு சிலருக்கெல்லாம் சில இலக்குக்குள்ள போக முடியல, சில இடத்துக்குள்ள போக முடியல. ஆனா ஆண்டவர் இந்த ராத்திரி சொல்றாரு, உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். நான் ஏன் எழுந்தரலன்னு தெரியுமா? உன்னை
நான் கொண்டு போய் சேர்க்க விரும்புறேன். நீ எந்த இடத்துல இருக்கணுமோ, உன் லட்சிய கரை எதுவோ, உன்னுடைய விசுவாசத்தின் உறுதி எதுவோ, உன்னுடைய விசுவாசத்தின் வாய்ப்பு எதுவோ, உன்னுடைய விசுவாசத்தின் இலக்கு எதுவோ, அதற்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கவே இறங்கி இருக்கிறேன். சோ முதலாவது ஆண்டவர் யாருடைய லைஃப்ல இறங்குறாருன்னா, கூக்குரலிட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் எழுந்தருளுகிறார். உங்க வாழ்க்கையில கூக்குரல் இருக்கா? கண்ணீர் இருக்கா? வேதனை இருக்கா? ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் கூக்குரல் இடுறேன். சில வேளையில உங்க மேலேயே எனக்கு கோவம் வருது ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்களா இல்லையாங்கிற அளவுக்கு இருக்கு ஆண்டவரே, அப்படியெல்லாம் சொல்றீங்களா? இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில நான் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்திற்கு சேர்க்கவே எழுந்தருளி இருக்கிறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எழுந்தருளி இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னுடைய வாழ்க்கையில எழுந்தருளினதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பெரிய மாற்றங்களை பார்ப்பீங்க. இரண்டாவது பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். இங்க கவனிங்க, பெலிஸ்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனுடைய பெட்டியை திருடிட்டு போயிட்டாங்க. தேவனுடைய பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. தேவனுடைய பெட்டி என்னங்க, தேவனுக்கு சொந்தமானது, தேவனுக்குரியது. அப்ப இதை தூக்கிட்டு போயிட்டு அவங்க நினைச்சிட்டாங்க, எல்லாம் கடவுள் தானே, நம்ம போய் நம்ம கடவுள் இருக்கிற இடத்துல இதை வச்சிருவோம். பெலிஸ்தருடைய கடவுள் என்னன்னா தாகானுங்கிற ஒரு தெய்வம்னு சொல்ற ஒரு காரியம். அப்போ அந்த கூடாரத்துக்குள்ள இதை வச்சிருவோம்னு சொல்லிட்டு கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சா அடுத்த நாள் வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா, அவங்க தெய்வ சிலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தேவ பெட்டிக்கு முன்னாடி அப்படியே கீழே விழுந்துருது. அடுத்த நாள் மறுபடியும் அந்த சிலையெல்லாம் மறுபடியும் தூக்கி வச்சுட்டு போறாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து பாக்குறாங்க, அந்த சிலையெல்லாம் கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. அப்ப இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரே பயம் ஆயிருச்சு. என்னடா நம்ம சிலையை இப்படி வச்சுட்டு வச்சுட்டு போறோம், ஆனா இது என்ன மறுபடியும் மறுபடியும் என்ன ஆயிட்டே இருக்குது, கீழே விழுந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன? அது தேவனுடைய பெட்டி, தேவனுக்கு சொந்தமானது. இதை பெலிஸ்தர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப இதுக்காக யார் இறங்கி வரான்னா, கர்த்தர் இறங்கி வரார். சில வேளையில தேவனுக்குரியதை சத்துரு தொடும்போது யார் எழுந்தருளுவான்னா, தேவன் எழுந்தருளுவார். சோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்குரிய சில காரியங்களை சத்துரு எடுக்கும் போது அதை மீட்க யார் கடந்து வருவானா, நம்முடைய ஆண்டவர் கடந்து வருவார். நம்முடைய வாழ்க்கை யாருக்குரியதுங்க? நம்ம சரீரம் யாருக்குரியதுங்க? நம்ம குடும்பம் யாருக்குரியதுங்க? தேவனுக்குரியது. இன்னைக்கு சில பகுதியை சத்துரு தொட்டிருந்தானா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை தொட்ட தாகான்கள் எல்லாம் என் தேவனுக்கு முன்பாக என்னதான் பண்ணி ஆகணும்னா, உடைஞ்சு மண்டிட்டு கீழே விழுகதான் ஆகணும். நிறைய வேலையில நம்ம வாழ்க்கையில சில தாகான்கள் இருக்கலாம், சிலர் எலும்பி இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி சில தாகோன்களை கர்த்தர் கீழே விழ வைப்பாராக. சில தாகோன்களின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிப்பாராக. இந்த ராத்திரி ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், தேவனுக்குரியதை மீட்க அவர் எழுந்தருளுவார். உடைய வாழ்க்கையில தேவனுக்குரிய சுகம், தேவனுக்குரிய ஆறுதல், தேவனுக்குரிய ஜெப வாழ்க்கை, தேவனுக்குரிய அத்தனை பக்தி வைராக்கியம் இன்னைக்கு இழந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அதை மீட்க இறங்கி வருவார். தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தர் கொண்டு போனோன்னே ஆண்டவர் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல, ஐயோ எடுத்துட்டு போயிட்டாங்களா, சரி போகட்டும், அப்படியெல்லாம் கர்த்தர் நினைக்கல. தேவன் எழுந்தருளுகிறார். இன்னொரு வசனத்தை கூட அதுல வாசிக்கிறேன். 9வது வசனத்திலிருந்து பாருங்க. அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் தொடங்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். இங்க பாருங்க, ஆண்டவர் அவருடைய பெட்டியை எடுத்துட்டு போன உடனே ஆண்டவருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு என்ன வந்துருச்சுன்னா, பைல்ஸ் வந்துருச்சு. அப்ப நிறைய வேலையில தேவனுக்குரியத சத்துரு எடுத்துட்டு போகும்போது அதை தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அவருக்குரியதை மீட்டு கொண்டு வர்றதுக்கு அவர் வேற யாரையும் அனுப்ப நினைக்கல. அந்த தேசத்துல இருந்தானே தூக்கிட்டு போனாங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், உன் ஊர்ல தானப்பா எடுத்துட்டு போனாங்க, நீ போய் என்னுடைய பெட்டியை எடுத்துட்டு வா சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லல. அவர் இறங்கி வந்து பெட்டியை மீட்டு எடுக்கிறார். இந்த ராத்திரி நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற சில தேவனுக்குரியவைகளை
தேவனுக்குரிய தரிசனங்களை, தேவனுக்குரிய திட்டங்களை சத்துரு எடுத்து கொண்டு போய் இருப்பானா, இந்த ராத்திரி கர்த்தர் இறங்கி வந்து அதை மீட்கும்படி வருகிறார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்றேன், தேவன் அதை மீட்க வருகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த பெட்டியை சத்துரு எடுத்துட்டு போயிருக்கலாம். கண்டிப்பா அந்த சத்துரு இந்த பெட்டியை நம்ம கையில திருப்பி தருவான். சத்துரு ஏன் தொட்டன்னு சில வேளையில யோசிப்பான். ஏன்னா தேவன் எழுந்தருளிட்டா பிசாசுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்க பாருங்க, தேவன் எழுந்தருள உடனே அந்த பெலிஸ்தர்கள் எல்லாருக்கும் என்ன வந்துச்சுன்னா மூல வியாதி. அப்போ சில வேளையில சத்துரு என்ன நினைப்பான் தெரியுமா, நம்ம வாழ்க்கையில தேவன் எழுந்தருளும் போது எப்படி சேதாரம் இல்லாம நம்ம தப்பிச்சு ஓடலாம், அததான் பிசாசு பார்ப்பான். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில சிலதை சத்துரு எடுத்துட்டு போயிட்டான், அது எனக்குரியது, எனக்குரியதை மீட்க நான் எழுந்தருளுவேன். உன் வாழ்க்கையில பிசாசு எடுத்துட்டு போனது உண்மைப்பா, எல்லாத்தையும் பிசாசு தூக்கிட்டு போனது உண்மைதான்ப்பா. ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, எனக்குரியதை மீட்க நான் எழுந்தருளுவேன். உன் வாழ்க்கையில நீ இழந்து போன சுகம் அது எனக்குரியது, நீ இழந்து போன சமாதானம் அது எனக்குரியது, நீ இழந்து போன சந்தோஷம் அது எனக்குரியது. இன்னைக்கு நீ எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறையோ அதை கர்த்தர் மீட்க எழுந்தருளுவார். இந்த தேவனுடைய பெட்டிக்குள்ள என்னங்க இருந்துச்சு, வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கு அதே வார்த்தையை தானே தியானிக்கிறோம், இன்னைக்கு அதே வார்த்தை தானே நம்ம உட்கொள்றோம், அதே வார்த்தையில தானே வாழ்றோம். இன்னைக்கு இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு எதை தூக்கிட்டு போனானோ நான் அதை திரும்ப எடுக்க விரும்புறேன். சத்துரு எதை கொண்டு போனானோ அதை நான் திரும்ப கொண்டு வர விரும்புறேன். இன்னைக்கு அதை கொண்டு போனது பெரிய ஆட்கள் ஆண்டவரே, பெலிஸ்தர் ஆண்டவரே நம்ம சொல்லலாம். ஆனா பெலிஸ்தர்கள் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்குரிய சில காரியத்தை எடுத்து கொண்டு போனது மிகப்பெரிய ஆட்களா இருக்கலாம், மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், மிகப்பெரிய சேனையா இருக்கலாம். ஆனால் தேவஜனங்களே, அத்தனை சேனையும் அத்தனை தாகோன்களும் என் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்தே ஆக வேண்டும், என் ஆண்டவருக்கு முன்பாக அவைகள் விழுந்தே ஆக வேண்டும். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, எதெல்லாம் சத்ரு தூக்கிட்டு போனானோ ஐ அம் கோயிங் டு ரெஸ்டோர் இட் பேக், நான் அதை திரும்ப கொண்டு வைக்க போறேன், அதை நான் திரும்ப செட்டில் பண்ண போறேன், எனக்குரியதை மீட்க நான் இறங்கி வருவேன். தேவனுடைய பெட்டியை அவங்க எடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல இருக்கிற ஏலியும் அவருடைய பசங்க மரிச்சு போயிருவாங்க. ஏலி பெட்டி போயிருச்சுன்னு அவர் மரிச்சு போயிருவார். அப்போ ஏலியோடைய வாழ்க்கையில அந்த பெட்டி போனோன்னு எல்லாமே போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் யார் தெரியுமா, திரும்பவும் அந்த பெட்டியை வர பண்ணுகிறவர். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிரதர் இதை சத்துரு எடுத்துட்டா, இது போனதுனால என் வாழ்க்கையில இருக்கிற அத்தனையுமே போன மாதிரி நான் ஃபீல் பண்றேன், என் வாழ்க்கையில இருக்கிற பலனே போன மாதிரி ஃபீல் பண்றேன், என் வாழ்க்கையோட தெம்பே போன மாதிரி ஃபீல் பண்றேன், ஜீவனே போன மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா, இந்த ராத்திரி ஆண்டவர் எழுந்தருளுகிறார். ஏன் தெரியுமா, தேவனுக்குரிய காரியங்களை திரும்ப மீட்டு கொண்டு வர, தேவனுக்குரிய காரியங்களை மறுபடியும் கொண்டு வந்து அதன் ஸ்தானத்துல வைக்க கர்த்தர் எழுந்தருளுகிறார். உடைய வாழ்க்கையில எதை சத்துரு எடுத்துட்டான்னு நினைக்கிற, எதை சத்துரு கொண்டு போயிட்டான்னு நினைக்கிற, இதை திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிருச்சு பிரதர், இதையெல்லாம் யார் கொண்டு வர முடியும், இதெல்லாம் யார் கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துவா, எனக்காக யாரும் செய்ய முடியாது. ஆனா ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, நீங்க இழந்து போனது தேவனுக்குரியதா இருக்குமானால், நீங்கள் இழந்து போனது தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கும்னா, நம்மளோட மிஸ் பண்ணியிருந்தோம்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நம்ம இழந்து போன ஒரு விஷயத்துல தேவனுக்கு சம்பந்தம் இருக்குன்னா, தேவனுக்கும் அந்த காரியத்துக்கும் தொடர்பு இருக்குன்னா, அங்க இருக்கும்போது தேவனுடைய பெட்டி ஆலயத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பெட்டி அப்படிதான் நினைச்சிருக்கணும். ஆனா அந்த பெட்டிக்கும் ஆண்டவருக்கும் பெரிய சம்பந்தம் இருந்துச்சு. சோ நீங்க இழந்து போனது தேவனுக்கு சம்பந்தமுரிய ஒரு காரியம்னா, தேவனை சம்பந்தப்படுத்துகிற ஒரு காரியம்னா, அந்த காரியத்தை எடுக்க யார் இறங்கி வருவானா, என் ஆண்டவர் இறங்கி வருவார். என் ஆண்டவருடைய வாழ்க்கையில வருவார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு சிலதை இழந்துட்ட, சிலது கொண்டு வர முடியாத தூரத்துல போயிடுச்சு நீ நினைக்கிற, ஆனா அது எப்பேற்பட்ட ஆழத்துக்கு போனாலும் அதை கொண்டு வருகிற கர்த்தர் என்னுடைய கர்த்தர். இன்னைக்கு சிலது உடைஞ்சு போயிருக்கிறீங்களா, ஆண்டவரே பெட்டியே போயிருச்சு ஆண்டவரே, வார்த்தையே போயிருச்சு ஆண்டவரே. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில இருந்த வார்த்தையை சத்துரு எடுத்துட்டு போயிட்டா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய பெரிய வார்த்தைகளை வச்சிருந்தார், பெரிய பெரிய திட்டங்களை வச்சிருந்தார். ஆமா ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படும் போது நீங்க என் கூட பேசின வார்த்தையெல்லாம் பெருசு ஆண்டவரே, நீங்க என் கூட சொன்ன வார்த்தையெல்லாம் பெருசு ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில எந்த வார்த்தையுமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கை வார்த்தை இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே, இன்னைக்கு சத்துரு எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றேன்ல. இன்னைக்கு ஆண்டவர்
ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை யாருக்குரியதுன்னா எனக்குரியது. சோ எனக்குரிய வார்த்தையை நான் மீட்டு எடுத்து கொண்டு வருவேன். ஒருவேளை இந்த ராத்திரி உன் வாழ்க்கையில எல்லாமே போயிருச்சு போல இருக்குதா, திரும்ப வர முடியாது போல இருக்கா, இயேசு சொல்லுகிறார் நாம் திரும்ப கொண்டு வருவேன். சோ இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்குரியவைகளை மீட்க அவர் எழுந்தருளுவார். மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமாய் தியானிக்க போகிறோம். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகின்ற அக்கினி சூளையின் நடுவில் விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டு விட்டோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். நமக்கு சம்பவம் தெரியும். நான் ஏற்கனவே ஒரு 2-3 டைம் இதை நான் பேசியிருக்கிறேன். சம்பவம் நல்லாவே தெரியும். அப்போ இங்க சம்பவம் தெரியும். ராஜா என்ன பண்றாரு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினியில தூக்கி போறார். நல்ல கவனிங்க, அக்கினியில தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அங்க யார் இருக்கிறான்னா கர்த்தர் வந்துட்டார். ஒருவேளை ஆண்டவர் மட்டும் அதுக்கு முன்னாடி வரலன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயிரோட வெளியே வந்திருக்க முடியாது. ஏன்னா கொண்டு போனவனையெல்லாம் அக்கினி பச்சிருச்சு. அப்போ அக்கினி தூக்கி போட போனவனையெல்லாம் கொன்றுச்சு. ஆனா தூக்கி விழுந்தவங்கள ஒன்றும் பண்ணலன்னா காரணம் என்னன்னா, இவங்க போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எங்க இருக்கிறார்னா அக்கினிக்குள்ள இருக்கிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடியே, சில போராட்டங்களை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எதுக்குள்ள வந்து நிக்கிறார்னா, நம்ம பிரச்சனைக்குள்ள வந்து நிக்கிறார், நம்ம போராட்டத்துக்குள்ள வந்து நிக்கிறார், நம்ம நெருக்கத்துக்குள்ள வந்து நிக்கிறார். அவர் அதை பார்த்து கொள்ளுவேன் என்கிற உத்தரவாதத்தோடு வந்து நிக்கிறார். சில வேளையில நம்ம பிரச்சனையை நம்ம சந்திக்கிறதுக்கு நமக்கே உத்தரவாதம் இருக்காது. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, தப்பு வைப்பார். ஒருவேளை தப்பு வைக்கலன்னா கூட, அப்போ இவங்க வாழ்க்கையில என்ன இல்லைன்னா, ஆண்டவர் தப்பு வைப்பார் நான் ஒரு பக்கம் நம்புறேன், ஆனா இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையில என்னன்னா உத்தரவாதம் இல்ல. ஆனா தேவஜனங்களே, நீங்கள் அவருக்காக சில உத்தரவாதங்களை எடுக்கும் போது தேவன் உங்களுக்காக சில உத்தரவாதங்களை எடுப்பார். நீங்க ஆண்டவருக்காக தானே சில உத்தரவாதம் எடுத்தீங்க, ஆண்டவருக்காக தானே சில உத்தரவாதம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தீங்க. நீங்க ஆண்டவருக்காக ஒரு உத்தரவாதம் எடுக்கும் போது அவர் எப்படிங்க உங்களுக்காக உத்தரவாதம் எடுக்காம விடுவார்? கண்டிப்பா சொல்றேன், நம்ம கர்த்தருக்காக எடுக்கிற ரிஸ்க்கு யாரு ரிஸ்க் எடுப்பானா, கர்த்தர் நமக்காக ரிஸ்க் எடுப்பார். ஏன்னா அந்த ஆண்டவர் உத்தரவாதம் எடுத்திருக்கிறார். இந்த ராத்திரி பாருங்க, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை குறித்த ரிஸ்க, அந்த உத்தரவாதத்தை என் தேவன் எடுக்கிறார். சரி, இவங்க தூக்கி அக்கினியில போட்டுறாங்க. தூக்கி போட சொன்னது யாரு? ராஜா. தூக்கி போட்ட உடனே அப்படியே ராஜா இருந்து சொல்றாரு, 3 பேரை இல்ல அக்கினியில போட்டோம், 4 பேர் உள்ள இருக்கிறாங்க. எப்ப அத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க, ஆனா யாரு கண்ணுக்கும் தெரியாம ஃபர்ஸ்ட் 4 பேர் இருக்கிறது யார் கண்ணுக்கு தான் தெரியுதுன்னா ராஜா கண்ணுக்கு தான் தெரியுது. இந்த ராத்திரி நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில யாரால பிரச்சனை வந்துச்சு, யாரால உங்க வாழ்க்கையில சில போராட்டம் வந்துச்சோ, அவங்க தான் முதல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறத பார்க்க போறாங்க. அவங்க தான் முதல்ல தேவன் உங்களை நடத்துறத பார்க்க போறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி போட சொன்ன ராஜா தான் ஃபர்ஸ்ட் எதை பார்க்கிறார்னா, அங்க கர்த்தர் உலாவி கொண்டு இருக்கிறத பார்க்கிறார். 4வது மனுஷங்க இருக்கிறத பார்க்கிறார். இந்த ராத்திரி நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் நம்மள தூக்கி வீச சொன்னாங்களோ, யாரெல்லாம் நம்மள ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு நினைச்சாங்களோ, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறாங்க. அந்த வியாதி சரியாக போறத அவங்க தான் பார்க்க போறாங்க. நீங்க ஆசீர்வதிக்க போறத அவங்க தான் பார்க்க போறாங்க. நீங்க நன்மைகளை அனுபவிக்க போறத அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறாங்க. இந்த ராத்திரி தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில சிலது போயிருக்கலாம், சில மனுஷங்களால சில பிரச்சனைகளை பார்த்து இருக்கலாம். இந்த சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ யாரால சூளைக்குள்ள போறாங்கன்னா ராஜாவால. அப்படியே ராஜா தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறாரு அங்க 4 பேர் இருக்கிறத. இந்த ராத்திரி நான் சொல்றேன், சில பிரச்சனைகளை எந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தினார்களோ, அதே மனிதர்கள் அந்த பிரச்சனையின் நடுவில் நீங்கள் நிம்மதியாய் நீந்தி கரை சேர்வதை காண்பார்கள். சில மனுஷங்க சில பிரச்சனையை ஏற்படுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் வெளியே வரானா, இவன் வெளியே வராளா, பார்த்துருவோம், எப்படி வருவாங்க பார்த்துடலாம். ஆனா இன்னைக்கு சொல்றேங்க, அதே மனுஷங்க எதை பார்ப்பாங்கன்னா, அந்த பிரச்சனை முடிஞ்சு நீங்க கரை ஏறி
ஏறி வருவத, நீங்க கரை சேருவத, கர்த்தர் உங்களை அக்கறைப்படுத்துவத, தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவத, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பத ஃபர்ஸ்ட் யார் தான் பார்க்க போறாங்கன்னா, நமக்கு விரோதமா இருந்த கூட்டம், நம்மை கொல்லணும்னு நினைச்ச கூட்டத்துல யார் தலைவையா இருந்தாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய லைஃப்ல the first சீன் யார் தான் பார்த்தானா, ராஜா தான் பார்த்தார். இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக சில திட்டங்களை தீட்டினாங்களோ, அதே கண்கள் எதை பார்க்க போகுதுன்னா, உங்க ஆசீர்வாதங்களை பார்க்க போகுது. அதே கண்கள் எதை பார்க்க போகுதுன்னா, உங்க நன்மைகளை பார்க்க போகுது. இன்னைக்கு நினைச்சுக்காதீங்க, ஆண்டவர் என்னை தூக்கி போட்டுட்டாங்க, என்னை விட்டுட்டாங்க, என்னை கை விட்டுட்டாங்க. சில வேளையில அக்கினி பக்கத்துல போற வரைக்கும் என்னதான் இருக்கும்னா, ஒருவேளை கர்த்தர் கை விட்டுருவாரோ. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்கன்னா, எங்களை தப்புவிப்பாரு, ஒருவேளை தப்புவிக்கலைன்னா கூட நாங்க என்ன பண்ண மாட்டோம்னா இதை பண்ணிட மாட்டோம். அப்போ நம்ம வாழ்க்கையில சில வேளையில விசுவாசம் இருக்கும், அதே சமயம் எது ஒட்டிக்கிட்டு இருக்கும்னா கொஞ்சம் அவிசுவாசம், கொஞ்சம் அவிசுவாசம். இந்த ராத்திரி ஒருவேளை அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழுவீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவருக்காக நிற்பீங்கன்னா கர்த்தர் உங்களை மீட்க கடந்து வருவார். சிலர் கண்டிப்பா ஆண்டவருக்காக நிக்கிறீங்க, ஆண்டவரோடு நிக்கிறீங்க, எப்படிங்க உங்களை கைவிடுவார்? சில அவிசுவாசம் வருவது உண்மைதான், சில பலவீனங்கள் வருவது உண்மைதான், சில சோர்வுகள் வருவது உண்மைதான், சில நெருக்கத்தை நீ பார்க்கிறது உண்மைதான். ஆனால் தேவஜனமே, கண்டிப்பா உனக்கு நான் சொல்றேன், நீ அவருக்காக எடுத்த ரிஸ்க்கு யார் உனக்காக உத்தரவாதம் எடுப்பானா? கர்த்தர் உனக்காக உத்தரவாதம் எடுப்பார். நீ அவருக்காக தானே ரிஸ்க் எடுத்த, நீ அவருக்காக தானே இதை பண்ண, நீ அவருக்காக தானே ஓடுன, நீ அவருக்காக தானே எல்லாமே செஞ்ச, எப்படிப்பா அவனை கைவிடுவார்? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்காக செஞ்ச நீங்க எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்போது, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் இருந்தேனே ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு மட்டும் என் லைஃப்ல ஏன் ஆண்டவரே எப்படி நீங்க கேட்கறீங்கல்ல, கண்டிப்பா சொல்றேன், இந்த பிரச்சனை உங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு வந்துருவார். நான் தான் சொன்னேனே, முச்செடியில எழுந்தருளின மகிமை பாருங்களேன். முச்செடி எரியுது, அக்கினி அங்க பொத்தி ஜுவாலிச்சு எரியுது, ஆனா முள்ளு செடிக்கு ஒரு சேதமும் வரல. அதே போலதான் உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை எரியலாம், சில போராட்டம் எரியலாம், சில யுத்தமான சூழ்நிலைகள் எரிந்து கொண்டிருக்கலாம், உங்களை முள்ளு போல சிலது குத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒன்ன மறந்துடாதீங்க, அதுல கர்த்தர் எதை கொடுக்க மாட்டார்னா, உங்களை சேதத்துக்கு உட்படுத்தி, உங்களை அழிவுக்கு உட்படுத்தி வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. உங்களை அழிவுக்கு உட்படுத்த முள்ளு நினைக்கலாம், அக்கினி நினைக்கலாம், யார் வேணா நினைக்கலாங்க. நீங்க அழிஞ்சிடணும், நீங்க இருக்கக்கூடாது, உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறி செல்லக்கூடாது, யார் வேணா நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நினைக்க மாட்டார். 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசினார். கூக்குரலை கேட்டு அவர் எழுந்தருளுவார், கூக்குரலை கேட்டு அவர் எழுந்தருளுவார். 2வது, தேவனுக்குரியதை மீட்க அவர் எழுந்தருளுவார். 3வது, அவருக்காய் நிற்கிறவர்களுக்காக அவர் எழுந்தருளுவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீ எதுல கர்த்தர் எழுந்தருளும்னு நீங்க நினைக்கிறீங்க, இது ஒண்ணுல கர்த்தர் எழுந்தருளிட்டார்னா என் லைஃபே மாறிடும், என் சூழ்நிலையே மாறிடும். அப்படி சிலதை நினைக்கிறீங்களா? சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நான் ஒரு பெரிய அரசியல்வாதியை பார்த்திருக்கேன் பிரதர், அந்த மனுஷன் மட்டும் பேசிட்டார்னா போதும், அவர் பேசணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சிலர் சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், அவங்க பேசணுமோ இல்லையோ, கர்த்தர் பேசினா என்ன ஆயிடும்னா காரியம் மாறுதலா முடிஞ்சிடும். யூத குலத்தை ஆமான் அழிக்க நினைச்ச போது மொர்தெகாய் என்ன சொல்லுவார் தெரியுமா? எஸ்தரே பேசு பேசு பேசு. அப்ப அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, எஸ்தர் பேசிட்டா சூழ்நிலை மாறிடும், எஸ்தரை கொண்டு கர்த்தர் பேசிட்டார்னா சூழ்நிலை தலைகீழா மாறிடும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில சில சிச்சுவேஷன், சில காரியங்கள் எப்படி இருக்குன்னா, யாரோ எழுந்தள்ளிட்டா, யாரோ ஒருத்தர் இதுல பேசிட்டா, யாரோ ஒருத்தர் இதுல தலையிட்டுட்டா என்ன ஆயிரும்னா என் லைஃப் ஸ்டைலே மாறிடும், என் பிரச்சனையே மாறிடும். அப்படி இந்த ராத்திரி சொல்லுவீங்கன்னா, மாத்த முடியாத அத்தனை காரியத்தையும் இயேசு மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில மாத்துவாருங்க. இதெல்லாம் மாத்த முடியல, இதெல்லாம் சரி பண்ண முடியல, இயேசு மாத்துவார். 3 காரியம், கூக்குரலை கேட்டு எழுந்தருளுவார், தேவனுக்குரியதை மீட்க எழுந்தருளுவார், அவருக்காய் நிற்கிற உன்னை எழுந்தருளுவார். ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கண்டிப்பா அந்த ராத்திரி ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த ராத்திரி அநேகருடைய வாழ்க்கையில உங்களுடைய ஒரு எழுந்தருளுதல் தேவைப்பா. நீங்க எழுந்தருளிட்டீங்கன்னா சில சூழ்நிலை மாறிடும், நீங்க எழுந்தருளிட்டீங்கன்னா சில பிரச்சனை மாறிடும், நீங்க எழுந்தருளிட்டீங்கன்னா சில போராட்டம் மாறிடும். இன்னைக்கு சிலதெல்லாம் மாற முடியாம அப்படியே நிக்குதுப்பா. ஆனா இந்த ராத்திரி இயேசுவே, நீங்க எழுந்தருளிட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே. அப்பா நாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம், எங்க வாழ்க்கையில எழுந்தருளுங்க ராஜா, எங்க ஊழியத்துல எழுந்தருளுங்க ராஜா, எங்க குடும்பத்துல எழுந்தருளுங்க ராஜா. கர்த்தர் எழுந்தருளிட்டார்னா எங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடும்.
மாறிடுமே. கர்த்தர் எழுந்தருளிட்டார்னா எல்லாமே மாறிடுமே. இந்த ராத்திரி ஒரு விஷயத்தை நாங்க விரும்புறோம்ப்பா. உம்முடைய எழுந்தருளுதல், உம்முடைய எழுந்தருளுதல். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. இந்த ராத்திரி அந்த பெர்ஃபெக்ட் டைம் வந்துருச்சு. கர்த்தர் நமக்காக எழுந்தருளுகிற நேரம் வந்துருச்சு. இயேசுவே, இந்த ராத்திரி எழுந்தருளுங்க, எழுந்தருளுங்க. யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் எழுந்தருள முடியாத சூழ்நிலை, வாழ முடியாத சூழ்நிலை, நிற்க முடியாத சூழ்நிலை, என்னால நிற்க முடியுமான்னு சொல்றார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஒரு பெரிய எழுந்தருதல் உண்டாவதாக. சத்துரு தொட்டு திருடின அத்தனை காரியங்களிலும் என் தேவன் எழுந்தருளுவீராக. ஒரு மந்த ரக தூரியந்தரபா ஓஷக ரூப தூரியந்தரபோஷதா. அப்பா, எங்களுக்குரியதை மீட்டு கொடுக்க எழுந்தருளுங்கப்பா. எங்க கூக்குரலை கேட்டு எழுந்தருளுங்கப்பா. ஆண்டவரே, உமக்காய் நிற்கிற எங்கள் வாழ்வில் நீர் எழுந்தருளும் சுவாமி. எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் பிரச்சனையில் எழுந்தருளும், எங்களுடைய போராட்டத்தில் எழுந்தருளும். இந்த ராத்திரி கர்த்தர் எழுந்தருளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 20வது உபவாச ஜெபத்துல கர்த்தர் எழுந்தருளினதற்காய் ஸ்தோத்திரம். மாற்றங்களை நீர் கட்டளையிட்டு விட்டீர். மகிமைகளை பார்க்க போகிறோம். எங்கள் தேவன் எழுந்தருளுவீர். நீர் எங்களுக்கு இறங்குவீர். நீர் எங்களுக்கு அருளுவீர். உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு நன்மைகள் வரும், பரிபூரணங்கள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும் ராஜா. அவைகள் வருகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி ஒவ்வொருவருக்கும் சமாதானமா இருக்கட்டும். தொடர்ந்து திங்கட்கிழமை வரைக்கும் உங்க பிள்ளைகளோடு உங்க பிரசனம் கூட இருக்கட்டும். உடைய ஆறுதலின் கரம் கூட இருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஐயா. விசேஷித்த பாதுகாப்பினால, விசேஷித்த மகிமையில மூடிக்கொள்ளுங்க. சகல துதி கன மகிமைக்கு செலுத்துகிறேன். நான் பிரயோஜனமான ஊழியக்காரன் கனத்துவமுக்கு செலுத்துகிறேன். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.